அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரோம அரசர்களால், பாரசீக அரசர்களால் சிறைபிடிக்கப்படுகிறார். ரோம அரசன், பாரசீகத்தினுடைய அரசன் எச்சரிக்கிறார், ஹுதாஃபா, அப்துல்லாஹுவே, நீ இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விலகிவிடு. நான் உனக்கு என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து தருகிறேன். ஒரு அரசருடைய பெண்ணை திருமணம் முடித்தால் என்ன பதவி கிடைக்கும்? என்ன பதவி கிடைக்கும்? இளவரசராக ஆகலாம். அப்துல்லா கூறினார், முடியாது. அப்துல்லா, உன்னை நாட்டின் மன்னனாக, அரசனாக ஆக்குகிறேன், இந்த மார்க்கத்தை விடுவாயா? அப்துல்லா கூறினார், முடியாது. அப்துல்லா, நீ ஆசையால் மடங்கவில்லை. 2 காவலாளிகளை அழைத்தான். அவர்களை ஒரு வெந்நீர் பாத்திரத்திலே, கொதித்து நெருப்பால் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு வெந்நீர் பாத்திரத்திலே ஹுதாஃபாவின் கண்களுக்கு முன்னால் அந்த 2 தோழர்களையும் அப்படியே போடுகிறார். என்னாகும்? கைகள் தனியாக பிரிகிறது, கால்கள் தனியாக பிரிகிறது. அந்த வெந்நீர் பாத்திரம் எல்லாம் இரத்தமாக மாறிவிடுகிறது. அப்துல்லா பின் ஹுதாஃபா தன்னுடைய கண்ணால் அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அரசன் கேட்கிறான், ஹுதாஃபா, இந்த நிலையை பார். இதற்கு பிறகும் உனக்கு இந்த ஈமான், இஸ்லாம் தேவையா என்பதை முடிவு செய்து கொள்ள என்று சொல்லுகிறான். அப்துல்லா பின் ஹுதாஃபா, உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகிறேன், சிந்தித்து வந்து நீ சொல். இல்லை என்றால் உனக்கும் நாளை மறுமை இந்த நிலைதான். வேற வழி இல்லை. என்ன போறாங்க? மரணத்தை தேர்ந்தெடுக்கும் பாதையை அப்துல்லா பின் ஹுதாஃபா தேர்ந்தெடுக்கிறார். மறுநாள் வருகிறது, அரசன் அழைக்கிறான், அப்துல்லா, இன்னுமா இந்த ஈமானில் நீ இருக்கிறாய்? ஹுதாஃபா கூறினார், அட முட்டாள் அரசனே, இந்த ஈமானை உன்னுடைய மரணம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? இந்த மரணம் அந்த ஈமானை விட்டுக் கொடுக்காது என்று கூறினார். அப்துல்லா பின் ஹுதாஃபாவை நெருப்பு பாத்திரம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கயிற்றிலே, கழுமரத்திலே ஏற்றி தலைகீழாக தொங்க விடுகிறார்கள். கீழே நெருப்பு பாத்திரம், ஹுதாஃபா தொங்கிக் கொண்டிருக்கிறார். கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கொண்டு வந்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார். கடுமையான தண்ணீர். அரசன் பார்த்துவிட்டு ஹுதாஃபாவை இறக்குங்கள், இறக்குங்கள் என்று சொல்லுகிறான். ஹுதாஃபா இடத்திலே கேட்டான், ஹுதாஃபா, ஏன் அழுகை? மாறிவிட்டாயா? என்னுடைய கிறிஸ்துவ மதத்தில் நீ சேர்ந்து கொண்டு கொள்கிறாயா? அப்துல்லா பின் ஹுதாஃபா சொன்னார், இல்லை அரசனே, இல்லை அரசனே, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. என் அல்லாஹ்வுடைய பாதைக்கு கொடுப்பதற்கு என்னிடத்திலே ஒரு உயிர் தானே இருக்கிறது. என் உடம்பில் இருக்கும் ரோமங்கள் எல்லாம் உயிராக இருக்க வேண்டுமே. அந்த ஒவ்வொரு உயிரையும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக நான் கொடுக்க வேண்டுமே. நீ இந்த உயிரை எடுத்தால் அல்லாஹ்வுடைய பாதைக்கு கொடுப்பதற்கு என்னிடத்திலே உயிர் இல்லையே என்பதற்காக அழுகிறேன். அரசன் கூறினான், அப்துல்லா, அப்துல்லா, என் நெற்றியிலே நீ முத்தமிடு, உன்னுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்துல்லா பின் ஹுதாஃபா ஆசையால் முத்தமிடுகிறார், விடுதலை செய்யப்படுகிறார். அன்பிற்கினியவர்களே, அன்பிற்கினியவர்களே, இந்த நிலைமை, இந்த சமுதாயம், இந்த மக்கள் எங்கே சென்றார்கள்? இந்த சமுதாயத்தில் எங்கே சென்றார்கள்? ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பிற்கினியவர்களே, கதை கேட்பது போன்று கேட்காதீர்கள். அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கொண்டு வந்து பாருங்கள். ஹுபைப் அதுபோல சிறைபிடிக்கப்படுகிறார் காபிர் அரசாங்கத்தால். ஹுபைபை எச்சரிக்கிறார்கள், ஹுபைபே, நீ இஸ்லாமை விடவில்லை என்று சொன்னால் உனக்கும் உயிரை எடுக்கக்கூடிய வேதனையை கொடுக்கப்படும் என்று ஹுபைப் கூறினார். அரசர்களே, உங்களால் எங்களுடைய ஈமானை எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, எங்களை கொலை செய்து கொள்ளுங்கள் என்று. 3 நாட்கள் அவகாசம். ஹுபைப் மாறவில்லை. கழுமரத்திலே ஏற்றப்படுகிறார். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. தூக்கு கயிறு
ஏற்றப்பட்ட பிறகு அழுகிறார், அழுது கொண்டே இருக்கிறார். அரசன் கேட்டான், ஹுபைப், உன்னுடைய உள்ளம் மாறிவிட்டதா? இல்லை, எனக்கு 2 ரக்காத்துகள் தொழுவதற்கு அனுமதித்தா. அனுமதி கொடுக்கப்படுகிறது. தொழுதுவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்று துஆ செய்கிறார். மதீனாவில் இருந்து வ அலைக்கும் ஸலாம் யா ஹுபைப் என்று அல்லாஹ்வின் தூதர் பதில் சொல்லுகிறார்கள். ஹுபைப், அந்த அரசன் கேட்கிறான் கடைசியாக, ஹுபைப், நீ இஸ்லாமை எல்லாம் விட வேண்டாம், எனக்காக ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிடு, அது போதும். ஆம், இல்லை. ஹுபைப் கூறினார், என்ன வார்த்தை அது? என்ன வார்த்தையை கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய்? ஹுபைபே, நீ கழுமரத்திலே நிற்கிறாய். நீ நிற்கும் இந்த கழுமரத்தில் உன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்பதாக நீ கற்பனை செய். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அரசனே, என்ன வார்த்தை சொல்லுகிறாய்? என் தூதர் அவருடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய காலில் ஒரு சின்ன முள்தை கொலை கூட என் மனம் தாங்காதே. இந்த இடத்திலா என் தூதர் நிற்பதாக நான் கற்பனை செய்ய வேண்டும்? முடியாது. எனக்கு தூக்க கயிற்றை கொடு, நான் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறேன். ஹுபைப் தூக்கிலிடப்பட்டு இருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உஹது போர்க்களத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டு ஓடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் எங்கே இருக்கிறார்கள் என்று. ஏதோ ஒரு மலையின் பாறையின் அடிவாரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டிருப்பதை அறிந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே நெருங்குகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, உங்களை பாதுகாப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லியவுடன் ரசூலுல்லாஹ்வை நோக்கி அம்புகள் வர ஆரம்பிக்கின்றது. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதரை தன் நெஞ்சோடு இறுக்கிக் கொண்டு, நெஞ்சோடு அப்படியே அணைத்துக் கொண்டு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பாதுகாத்தவர்களாக. அன்பிற்கினியவர்களே, இன்னொன்று தெரியுமா? ஹுபைபிடத்திலே ஆயுதங்கள் இல்லை, ஹுபைபிடத்திலே கேடயங்கள் இல்லை. 2 கைகளையும் அபூ தல்ஹாவிடத்திலே ஆயுதங்கள் இல்லை. 2 கைகளையும் தன்னுடைய முகத்திற்கு முன்னால் கொண்டு வந்து வரக்கூடிய அம்புகளை தாங்குகிறார். அபூ தல்ஹாவுடைய கைகள் வஸல்லத் யதாஹு, 2 கைகளும் அப்படியே அழிந்து நாசமாகி விடுகிறது செயல்படாமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நிலைமையை பார்ப்பதற்காக எட்டி பார்க்கிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய முகத்திற்கு அருகில் வராதீர்கள். எங்கோ இருந்து வரக்கூடிய அம்பு உங்களுடைய நெற்றியை துளைத்துவிடும். நஹ்ரி தூன நஹ்ரிக வ ஸத்ரி தூன ஸத்ரிக. அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கழுத்துக்கு பின்னால் உங்களுடைய கழுத்து இருக்கிறது, என்னுடைய நெஞ்சுக்கு பின்னால் உங்களுடைய நெஞ்சு இருக்கிறது என்று வரக்கூடிய அம்புகளால் துளைக்கப்படுகிறார் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வஜபத், அபூ தல்ஹா கட்டாயமாக்கி விட்டார். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அபூ தல்ஹா எதை கட்டாயமாக்கி விட்டார்? வஜபத்தில் ஜன்னாஹ், சொர்க்கத்தை அபூ தல்ஹா கட்டாயமாக்கி விட்டார். ரலியல்லாஹு அன்ஹு வர்லஹு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா போரிலே செல்கிறார். முஅத்தா போரிலே நுழைகிறார். எதிரிகளுடைய தாக்குதல் அதிகமாகும் காரணத்தால் தன்னுடைய வாள்களை எல்லாம் உடைத்தவர்களாக நெஞ்சை நிமித்திக் கொண்டு உள்ளே நுழைகிறார். காஃபிர்களால் சல்லடையாக்கப்படுகிறார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்பை எடுத்து வருகிறார்கள். அந்த போர்க்களத்தின் முடிவிலே 80க்கும் மேற்பட்ட காயங்கள் ஜாபிருடைய முன் உடம்பிலே வாள்களால் சல்லடையாக்கப்பட்டு ஈட்டுகளால் துளைக்கப்பட்டு இருந்தது. அன்பிற்கினியவர்களே, நபர் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உஹது போர்க்களம் கலந்து கொள்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தி கிளம்புகிறது.
நதர் இப்னு அனஸ் தோழர்களை பார்க்கிறார். சஹாபாக்களில் சில பேர் வீடுகளை நோக்கி புறமுது காட்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். நதர் இப்னு அனஸ் கூறினார், மூத்து அலா மா மாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி லா அஜிது ர்ரீஹ மின் கிபலி உஹத். தோழர்களை எங்கே செல்லுகிறீர்கள்? அல்லாஹ்வின் தூதர் மரணித்ததற்கு பிறகு உங்களுக்கு இந்த வாழ்க்கை தேவையா? நான் உஹதுடைய அடிவாளத்தில் இருந்து சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்கிறேன் என்று சொல்லி போரிலே கலந்து கொள்கிறார். இந்த அளவு தெரியுமா? ஏதோ ஒரு உடம்புகள் எல்லாம் சிதைந்து யார் உடம்பு என்று அடையாளம் காணப்பட முடியாமல் உஹது போர்க்களத்திலே கிடக்கிறது. தோழர்கள் எல்லாம் அவர்களுடைய குடும்பத்தார்களை அழைக்கிறார்கள். யாருடைய உடம்பு இது என்று பாருங்கள் என்று. நதர் இப்னு அனஸுடைய சகோதரி வருகிறாள். ஒரு விரல் துண்டாக கிடந்ததை பார்த்து எடுத்துச் சொல்லுகிறார், இதுதான் என்னுடைய சகோதரன் நதர் இப்னு அனஸ் எல்லாம் உங்களுடைய உடம்பு என்று. நான் எப்போதும் இந்த வரலாற்றை சொல்லுவதுண்டு. கண்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், உள்ளங்களை தாங்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாமை ஏற்ற பிறகு காபிர்களால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். பாலைவனத்தின் மண்ணிலே சுமையாவை போட்டு பொசுக்குகிறார்கள், நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்துகிறார்கள். அம்மார் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரின் கண்களுக்கு முன்னாலும். அன்பிற்கினியவர்களே, இந்த மார்க்கம், இந்த மதம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் பேச்சுகளால் பரவப்பட்ட மார்க்கம் அல்ல, எழுத்துகளால் பரவப்பட்ட மார்க்கம் அல்ல. அபூ ஜஹலின் ஆத்திரத்தால் சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த மர்மஸ்தானத்திலே குற்றப்பட்டு வந்த இரத்தத்தில் பூமியில் விளைந்த மார்க்கம் இஸ்லாம் என்பதை என் அன்பு சகோதரர்களை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் அக்பர். ஆனால் இந்த மார்க்கம் இப்போது தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாதையை நீங்கள் எல்லாம் அறிந்தால், நாம் எல்லாம் உணர்ந்தால், அந்த தியாகங்கள் எதற்கு என்ற கேள்வி எழுந்துவிடும். அந்த தியாகங்கள் எதற்கு என்ற கேள்வி எழுந்துவிடும். கடைசியாக ஒரு வரலாறு. ஒரு தோழர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், எங்களை மக்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள், காஃபிர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, அப்படி சொல்லாதே, அப்படி கூறாதே. முன்னால் இருந்த சமுதாயம் என்னவெல்லாம் அனுபவித்திருக்கிறது தெரியுமா? ஈமானை, தௌஹீதை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் ஒரு மனிதனை கொண்டு வருவார்கள், இஸ்லாமை விடும்படி கூறுவார்கள். அவர் சொல்லுவார் முடியாது என்று என்ன செய்வார்கள்? ஒரு ரம்பத்தை எடுத்து வந்து அவருடைய உச்சம் தலையிலே வைத்து மரத்தை அறுப்பது போன்று மனிதர்களை பிளந்து விடுவார்கள். இன்னொரு மனிதரை அழைத்து வருவார்கள், அவரிடத்திலே சொல்லுவார்கள், அப்படி இஸ்லாமை விட்டுவிடு என்று. அவரும் சொல்லுவார் முடியாது என்று. படுக்க வைத்து முதுவை இரும்பு சீப்புகளால் சொறிவார்கள். எலும்புகள், தோள்கள், சதைகள் தீர்ந்துவிடும். அவரை அந்த வேதனைகள் இஸ்லாமில் இருந்து வெளியேற்றாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னவுடன் அந்த தோழர் கூறினார், நான் தாங்கிக் கொள்கிறேன், அல்லாஹ்வின் தூதரே, என்னை மன்னித்து விடுங்கள். அந்த தோழர் எந்த நிலைமையில் வந்தார் தெரியுமா? நெருப்பிலே படுக்க வைக்கிறார்கள். நெருப்பு அவருடைய முதுகை எல்லாம் உரித்து அந்த ஜலம் அவருடைய நெருப்பை அணைத்து விடுகிறது. யோசித்து பாருங்கள். அன்பிற்கினியவர்களை இப்போது தலைப்புக்குள் செல்லுவோம்.